2 கைப்பிடி முருங்கைக்கீரை இருந்தா போதும், அருமையான இந்த குழம்பு பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாதத்துக்கு களிக்கெல்லாம் நல்லா சூட் ஆகும். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. குழம்புக்கு அரைக்கிறதுக்கு 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 4 அல்லது 5 வரமிளகாய், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் வர கொத்தமல்லி. கொத்தமல்லி தூள் சேர்த்தா இந்த குழம்புக்கு நல்லா இருக்காது, வர கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இவ்வளவுதாங்க அரைக்கிறதுக்கு. 2 கைப்பிடி அளவுக்கு கீரைக்கு இந்த அளவு மசாலா சரியா இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா அப்படியே நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கழுவி வச்சிருக்க துவரம் பருப்பும் சேர்த்துட்டு தண்ணி ஊத்தி கொஞ்சம் அரைச்சுக்கலாம். இது ரொம்ப நைஸ் ஆகாது, தேங்காய் இருக்கிறதுனால கொஞ்சம் கொரக்கொரான் தான் இருக்கும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே கடுகு தாளிச்சுக்கலாம். இப்ப நான் காமிக்கிற அளவுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 4 பல், பூண்டு வேண்டாம்னா கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். இடிச்சிட்டு அந்த எண்ணெயில சேர்த்திக்கணும். கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் பாருங்க மிக்ஸி ஜார்ல, அந்த கலவையை உள்ள சேர்த்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி மாதிரி கொஞ்சம் ரசம் மாதிரி வச்சாலும் நல்லா இருக்கும், குழம்பு மாதிரி வச்சாலும் நல்லா இருக்கும். உங்களுக்கு எப்படி சௌரியமோ அப்படி வச்சுக்கோங்க. ரசம் மாதிரி வைக்கிறதா இருந்தா தேங்காய், வரமிளகா எல்லா பொருளோட அளவும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கீரை பாத்தீங்கன்னா அதே 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்ப இந்த மசாலாவோட ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் கலந்து ஊத்திருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் கல்லுப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்திருக்கேங்க. ஹை ஃபிளேம்ல நல்லா கொதிக்கட்டும். ஒரு 4-5 நிமிஷம் கொதிச்சாவே திக்கா வந்துடும். ஏன்னா நம்ம பருப்பு சேர்த்திருக்கனால டக்குன்னு திக்காயிரும். அதனால நல்லா தண்ணி தாராளமாவே ஊத்திக்கோங்க. குழம்பு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பு கம்ப்ளீட்டா சிம் பண்ணிட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க முருங்கைக்கீரையை உள்ள சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதுங்க, கீரை நல்லா வெந்துடும். இதே நீங்க மண் சட்டியில பண்ற மாதிரி இருந்தா முருங்கைக்கீரை உள்ள சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிட்டீங்கன்னாவே போதும், அந்த சூடுலயே கீரை நல்லா வெந்துடும். அவ்வளவுதான், குழம்பு ரெடி ஆயிருச்சு. இதுக்கு வேற எந்த சீசனிங்கும் தேவையில்லை. மசாலா ஊத்தி 5 நிமிஷம் கொதிக்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா குழம்பு ரொம்ப கெட்டியாயிரும். ரொம்ப கெட்டியானாலும் பரவாயில்ல, ஒரு 1/2 டம்ளர் சுடு தண்ணி கடைசியில வச்சு கூட ஊத்திக்கலாம். இது பாத்தீங்கன்னா சாதத்தோட நிறைய குழம்பு ஊத்தி பிசைஞ்சு சாப்பிடணும், களிக்கும் சூப்பரா இருக்கும். இதே குழம்பு முருங்கைக்கீரைக்கு பதிலா அகத்திக்கீரையில கூட பண்ணலாம்.